நாட்டில் ஜிகா வைரஸ் மீண்டும் தலைதூக்க தொடங்கியுள்ளது. மனிதர்களை பகலில் கடிக்கும் ஏடிஸ் வகை கொசுக்களால் டெங்கு, சிக்கன்குனியா, ஜிகா வைரஸ் நோய்கள் பரவுகின்றன. ஜிகா வைரஸ் பாதித்தவர்களுக்கு மூட்டு வலியுடனான காய்ச்சல் இருக்கும் என டாக்டர்கள் எச்சரிக்கின்றனர். கேரளாவில் ஒரு கர்ப்பிணி உள்பட 14 பேருக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. நோய் பரவலை தடுக்க கேரளாவின் அனைத்து மாவட்டங்களும் உஷார்படுத்தப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் 2 கர்ப்பிணிகள் உள்ளிட்ட 8 பேருக்கு ஜிகா வைரஸ் அறிகுறி கண்டறியப்பட்டுள்ளது. புனேவில் மட்டும் 6 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஜிகா வைரஸ் ஆபத்தானது இல்லை என சொல்லப்பட்டாலும், ஜிகா வைரஸால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணிக்கு பிறக்கும் குழந்தையின் தலை வழக்கமான குழந்தையின் தலையை விட மிகவும் சிறியதாக இருக்கும். இதனை மைக்ரோசெஃபாலி என டாக்டர்கள் சொல்கின்றனர். இந்நிலையில் நாட்டில் ஜிகா வைரஸ் பரவி வருவதால் மாநிலங்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாநில அரசுகள் வைரஸ் பரவலை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுகாதாரத்துறை தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும். ஏடிஸ் கொசு பரவலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கர்ப்பிணிகளுக்கு ஜிகா வைரஸ் பரிசோதனை செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும். நோய் தொற்று கண்டறியப்பட்ட கர்ப்பிணியின் கருவளர்ச்சியை கண்காணிக்க வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது.